ஒரு அப்பா தன் நண்பனின் கம்பெனியில் தன் மகனை வேலைக்கு சேர்த்து விட்டார். 6 மாதங்களுக்குப் பிறகு வீடு திரும்பிய மகன் தன்னுடைய சம்பளம் என 15,000 ரூபாயை அப்பாவிடம் கொடுத்தான். அதை வாங்கிய அப்பா, இவ்வளவுதானா என அலட்சியமாக அதை டேபிளில் போட்டார். அதை மகன் கண்டுகொள்ளாமல் சென்றான். சில நாட்களில் இன்னொரு நண்பனின் கம்பெனியில் வேலைக்கு சேர்த்து விட்டார் அப்பா. அங்கும் வேலை பார்த்துவிட்டு 6 மாதங்களுக்குப் பிறகு திரும்பிய மகன் 10,000 ரூபாயை அப்பாவிடம் கொடுத்தான். அதையும் வாங்கிய அப்பா, இவ்வளவுதானா என அலட்சியமாக டேபிளில் போட்டார். மறுபடியும் அதை மகன் கண்டுகொள்ளாமல் சென்றான். அதற்குப் பிறகு வேறு ஒருவரின் கம்பெனிக்கு வேலைக்கு சென்ற மகன் 6 மாதங்களுக்குப் பிறகு வீடு திரும்பியதும் தன் அப்பாவிடம் 5,000 ரூபாயை தனது சம்பளம் எனக் கொடுத்தான். அதையும் அப்பா அலட்சியமாக டேபிளில் போட்டார். இதை பார்த்த மகன் கோபமாக, இது என்ன தெரியுமா? என்னுடைய உழைப்பு, 6 மாதம் நான் கஷ்டப்பட்டு பார்த்த வேலைக்கு கிடைத்த கூலி. வீட்டிலிருந்து பணத்தை மட்டுமே எதிர்பார்க்கும் உங்களுக்கு என்னுடைய உழைப்பின் அருமை எப்படி தெரியும்? எனக் கத்தினான். இதைக் கேட்ட அப்பா, இதைத்தான் உன்னிடம் நான் எதிர்பார்த்தேன். இதற்கு முன்பு நீ உழைக்காமலே உனக்கு பணம் கிடைத்திருக்கிறது. அதனால்தான் நான் பணத்தை கீழே போட்டபோது உனக்கு கோபம் வரவில்லை. இப்போது நீ உழைத்து சம்பாதித்த பணம் என்பதால் உனக்கு கோபம் வருகிறது. உழைப்பின் அருமையை நீ தெரிந்து கொண்டாய் எனக் கூறி தன் மகனையும் 5,000 ரூபாயையும் மாறி மாறி முத்தமிட்டார்.